எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம் ஆண்டவர் ஒருவருக்கே. யூ வெல்கம் டு தி கவர்ன் ஆஃப் தி டே. இந்த காலை உடன்படி தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அண்ட் டுடே இஸ் 18 March 2025 அண்ட் இட்ஸ் Tuesday. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கான காரியங்களை வாசனத்தை நாம் பார்ப்போம். அது அந்த ஒப்புரவாகும் பணியை குறித்தான் தொடர்ந்து பேசுகிறார். இஸ் டாக்கிங் அபவுட் த ரீகன்சிலேஷன், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகன்சிலேஷன். 2 Corinthians chapter 5 verse 19. 2 Corinthians 5:19. That is, that God was in Christ reconciling the world to himself, not imputing their trespasses to them, and has committed to us the word of reconciliation. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அல்லேலூயா. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப மனிதன் தன் பாவங்களை, தன்னுடைய வழிகளை எல்லாம் விட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்ந்த பாவமான வழி தவறிய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். மன்னித்து இயேசுவோடு ஒப்புரவாகுகிறாராம், கடவுளோடு ஒப்புரவாகுகிறாராம். அப்படிப்பட்ட ஒப்புரவாகும் உபதேசத்தை, காரியத்தை, அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, அந்த சுவிசேஷத்தை சொல்லும் ஒப்புரவாகுதல் பணியை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அருமையானவர்களே, இயேசுதான் இரட்சகர். இதன் மூலம் பாவத்திலே சிலுவையிலே தன் உயிரை கொடுத்ததினாலே அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ஒப்புரவாகுதல் மனிதனுக்கும் கடவுளுக்கு வருகிறது. அந்த ஒப்புரவாகுதல் உருவாக்குகின்ற ஊழியத்தை அல்லது பணியை, அந்த நற்செய்தி ஊழியத்தை, ஒப்புரவாக்கும் பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை உபதேசிக்கிறோம். நம்ம தானே என்னன்னு சொல்லணும்ல, அந்த உபதேசம் மக்களுக்கு சொல்லணும். ஏசுதான் மேசையா, ரட்சகரே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார், அவர் எல்லாருடைய பாவங்களை சுமந்த சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. இந்த உபதேசத்தை சொல்லக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எந்த உபதேசத்தை? ஒப்புரவாகுகின்ற அந்த பணியின் உபதேசத்தை. அப்படின்னா அருமையானவர்களே, இன்றைக்கும் திருச்சபைக்கு அந்த பணி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அழைப்பு உண்டு. இந்த அழைப்பு இல்லாமல் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீ விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். யாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் அறிய வேண்டும். அப்படின்னா நீ அடைந்த அந்த சந்தோஷத்தை, விடுதலையை, ஒப்புரவாக்குதலை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஊழியன்னு சொல்றாரு. அதை ஷேர் பண்ணுறது தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஒப்பு கொடுத்துதல் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அதற்கான ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிற நிலையிலே இயேசுவின் ஒப்புரவாகும் அந்த பணியை, அந்த காரியத்தை நாம் சொல்ல முடியும். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இயேசுடைய இந்த அன்பு, இந்த ஒப்புரவாகின்ற காரியத்தை நீங்கள் பேசும் பொழுது நீங்களும் அவருக்கு ஊழியக்காரர். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஒப்புரவாகும் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் பணியை, அந்த ஊழியத்தையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே அந்த பணியை செய்கிற ஒரு ஜனமாக எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒப்புரவாகுதல் என்கிற அந்த சுவிசேஷம் இருக்க உதவி செய்யுங்க. நாங்களும் அதை சொல்ல கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே, சகோதரியா, God called you for the reconciliation, to share the reconciliation. அந்த ஒப்புரவாக்கும் உபதேசத்தை சொல்ல உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். Take care and God bless.